இங்க அம்முன்ற 10th படிக்கிற குட்டி பொண்ணு ஹாக்கி விளையாடிட்டு இருக்கும்போது உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பார்த்தா அவளுக்கு 2 வாரமா பீரியட்ஸ் தள்ளி போயிருந்திருக்கும். இப்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு எப்பயாச்சும் 2 வாரம் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கான்னு சொல்லி கேக்குறா. அவளும் அதுக்கு எனக்கு அது மேல இருந்ததில்லன்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துல அம்மாவோட அம்மாவுமே அவளை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அவளோட ஹாக்கி மாஸ்டரும் அவளோட அம்மா கிட்ட அம்முக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க, மயங்கி கீழே விழுந்துட்டா இன்னைக்கு. அதை கேட்டுட்டு அவளோட அம்மாவுமே என்ன ஆச்சு உனக்கு, டெய்லி இதே மாதிரி காலையில சாப்பிடாம போனா இது மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் இறங்குனதும் அவளுக்கு வாமிட்டுமே வந்துடுது. இப்ப அவளோட அம்மாவுமே ரொம்ப பதட்டப்பட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மாவும் ரொம்ப தயக்கத்துல அவளோட அம்மா கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுவா. அதை கேட்டதும் அவங்களுக்குமே செமையா ஷாக் ஆயிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அம்மா சாரிமா தப்பு பண்ணிட்டமா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறா. இப்ப அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம செமையா அழுகுறாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எங்களை பத்தி யோசிக்க மாட்டியா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லி கேக்குறாங்க. ஹாக்கி கிளாஸ்ல அரின்ற ஒரு பையன் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவா. உன்னை பெத்ததுக்கு நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குதோன்னு சொல்லிட்டு இப்ப தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நைட் வர வேண்டிய அம்மோட அப்பா சாயந்தரமே வந்துடுறாரு. அவருக்கு அம்மு அது மேல ட்ரெஸ் போட்டுட்டு ஹாக்கி கிளாஸ்க்குலாம் போறது சுத்தமா பிடிக்காது. 10th வந்துட்டா இன்னும் இது மாதிரிலாம் கிளாஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறாரு. அம்மாவோட அம்மாவும் இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப அம்மும் வந்து அவளோட அம்மா அழுகிறத பார்த்துட்டு அம்மா நான் பண்ண தப்புக்காக நீங்க ஏமா அழுகுறீங்கன்னு சொல்லி கேக்குறா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவளோட அம்மாவுமே அவகிட்ட என் கண்ணிலே படாத மாதிரி எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லி திட்டிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு 3 பேருமே டின்னருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நடந்த உண்மையை அவர்கிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா அம்மாவோட அப்பா ஒரு லெக்சரரா இருப்பாரு. அவருக்கு ஒரு போன் காலுமே வருது. பொண்ணும் பையனும் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலே தப்புதான், அவங்களோட பேரண்ட்ஸ் நாளைக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி கத்துவாரு. ஒரு பேசுறத நினைச்சு கேட்டதும் அம்மாவோட அம்மாவுமே அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க.